Hello guys, welcome to my channel PKN Creations. வாங்க இப்போ இந்த டிசைன் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 லைன் வந்து செயின் ஸ்டிட்ச் கொடுத்திருக்கோம். இதுக்கு அடுத்து இதுக்கு மேலே வந்து ஜிக்ஜாக்கா ஸ்டிட்ச் கொடுக்க போறோம். இந்த ஜிக்ஜாக் ஸ்டிட்ச் எப்படி கொடுக்கணும் அப்படினு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னருக்கு கிராஸா ஒரு ஸ்டிட்ச் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்ல ஒரு ஸ்டிட்ச், மறுபடியும் அதுக்கு அடுத்த கார்னர்ல ஒரு ஸ்டிட்ச். அதே போல் கிட்ட கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஸாக ஸ்டிச்சஸ் வரும். இந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரான லுக்காக இருக்கும். இது பண்ணி முடித்த பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுத்து இந்த லைனில் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அந்த ஹோல்ஸ் எல்லாம் தெரியாத அளவுக்கு செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து அந்த லைன் முடித்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லைனு அவுட்டர் லைனில் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ முடிச்சதுக்கப்புறம் எண்ணாட்டு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறோம். அதாவது சுகர் பீடை 2 இல்லை 1 அந்த மாதிரியே வைங்க. அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்பவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே ஃப்ரேம்லேருந்து எடுத்த பிறகு லூஸாக விட்டு வந்துடும். அதனால் நீங்கள் 2 வச்சு ஃபினிஷ் பண்ணுங்கள். சுகர் பீட் ஒரு லைன் வச்சு முடிச்சதுக்கப்புறம் எண்ணாட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து 4 mm பீடையும் சுகர் பீடையும் வச்சு ஒரு லைன் கொடுக்க போகிறோம். அதில் ஒரு சுகர் பீடு, ஒரு 4 mm பீடு, ஒரு 4 mm பீடு, ஒரு சுகர் பீடு, இந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடு வர மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தையல் போடும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த லைன் முடிச்சுக்கலாம். இந்த லைன் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடை வச்சு இந்த பார்டர் லைனை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து 1/2 இன்ச்சு இந்த டிசைன் முடிச்சதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு அளவுக்கு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சில் இருந்து நம்ம ஒரு இன்ச்சுக்கும் மறுபடியும் ஒரு மார்க்கிங் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு இன்ச்சுக்கும் மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 mm சைஸில் இருக்கிற பீட்ஸை வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம். 2 mm பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை 3 இடத்துல வந்து நம்ம திலகம் ஷேப்பில் இருக்கிற பீடை வச்சு அதுக்கு அவுட்லைனாக நம்ம வந்து சுகர் பீடை கொடுக்க போகிறோம். சுகர் பீடு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து மறுபடியும் ஒரு 3 திலகம் ஷேப்பில் இருக்கிற பீடை வச்சு நம்ம வந்து வைக்க போகிறோம்.
அது முடித்ததுக்கப்புறம் 4 mm பீடு சுகர் பீடை வச்சு நம்ம அங்கங்கே அரும்பு ஷேப்பில் வைக்க போகிறோம். அந்த பூ டிசைனுக்கு நம்ம வந்து க்ளூ கன்னும் வச்சுட்டு அங்கே ஃபஸ்ட்டு சக்ரீஸ் வைக்க போகிறோம். ஜர்கான் ஸ்டோனுக்கு வைக்கிறதுக்கு சக்ரீஸ் பேஸ் இருக்கும். அந்த பேஸை வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஜர்கான் ஸ்டோனை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். இந்த ஜர்கான் ஸ்டோன் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா அப்படின்ட்டு மறுபடியும் ரீசெக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் அது போய் கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிக்கும். பாருங்கள் இந்த டிசைனுடைய ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே சூப்பரான லுக்கில் இந்த ஃபினிஷிங் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் நெக்குக்கும் இந்த பார்டரில் வச்சுருக்கிற இதே டிசைனை ஃப்ரண்ட் நெக்குக்கும் ஹேண்டுக்கும் வச்சு முடிச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.